ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மத்திய அரசு கடந்த நவம்பர் மாதமே இந்த 8th பே கமிஷனை அமைச்சிட்டாங்க. இப்போ இந்த பே கமிஷன் புதிய சம்பள உயர்வு, படிகள் மற்றும் இதர சலுகைகள் சம்பந்தமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள்ட்டிருந்து கருத்துக்களை கேட்க விரும்புகிறாங்க. இப்போ இதுக்காக 8cpc.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய இணையதளத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த இணையதளத்தினுடைய முகப்பு பக்கம் இப்படி தான் இருக்கும். 8th பே கமிஷன் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் உடனுக்குடன் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் தாராளமாக பார்த்துக்கலாம். சரி, இதில் யாரெல்லாம் பங்கேற்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள், அதனுடைய சங்கங்கள், யூனியன் பிரதேச ஊழியர்கள், நீதிமன்ற அதிகாரிகள் மற்றும் அதனுடைய ஊழியர்கள், அதோடு இல்லாமல் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தனி நபர்கள், இவங்க எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு பண்ண முடியும். சரி, இப்போ இதில் எப்படி என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் mygovernment.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளத்துக்கு போய் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்கள் இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு 18 கேள்வியை அவங்க முன் வச்சுருப்பாங்க. அது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக முன் வைக்கலாம். ஆனால் இதில் அவங்க முக்கியமாக சொல்லியிருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா, இணையதளம் மூலியமாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் ஏற்கப்படும். நீங்கள் கடிதம் மூலியமாகவோ, இமெயில் மூலியமாகவோ அல்லது பிடிஎஃப் ஃபைல் மூலியமாக அனுப்பக்கூடிய எந்த ஒரு கருத்துமே ஏற்கப்படாது அப்படின்றத திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், கீழேயே கொடுத்துருக்காங்க. பேப்பர் பேஸ்டு ரெஸ்பான்ஸ் ஆர் இமெயில்ஸ் ஆர் பிடிஎஃப் ரெஸ்பான்ஸ் ஆர் நாட் பீயிங் கன்சிடர்ட் பை தி கமிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கான அந்த லாஸ்ட் டேட்டு வர மார்ச் 16 தான். அதுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக பதிவு பண்ணலாம். இப்போ mygovernment.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில் நீங்கள் எப்படி லாகின் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் ஒரு டெமோவாகவே பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் முதல்ல கூகுளுக்கு போயிடுங்க. கூகுளுக்கு போயிட்டு சர்ச்சில் mygovernment.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டினுடைய முகப்பு பக்கம் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பேஜில் மேலே டாப்பில் பாருங்கள், ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டும். இப்போ இது வரைக்கும் இதில் நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து இதையெல்லாம் கொடுத்து கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதில் லாகினே பண்ண முடியும். நீங்கள் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், கொடுத்துருக்குறாங்க February 5 மார்ச் 16 வரலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இதில் கருத்து தெரிவிக்க முடியும் அப்படின்றதையும் இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படிக்கிறதுனா அதை ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கேள்விகள் எல்லாமே இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பாருங்கள், கொடுத்துருக்காங்க கிளிக் ஹியர் டு லாகின் அண்ட் பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், உங்களை லாகின் பண்ண சொல்லி கேட்குது. இப்போ உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி லாகின் வித் ஓடிபின்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 8cpc கொஸ்டினரிஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ், பென்ஷனர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், அசோசியேஷன்ஸ் அண்ட் யூனியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்கு கீழே பாருங்கள், பார்ட்டிசிபண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டாக பாருங்கள், நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வர்றீங்க அப்படின்றத கேட்குறாங்க. எம்ப்ளாயா, பென்ஷனரா, இண்டிவிஜுவல்ஸா, ஃபார் அசோசியேஷன்ஸா அல்லது யூனியன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இதை என்ட்ரி பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் ஸ்டேட்டா அல்லது யூனியன் டெரிட்டரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா எந்த டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறமா நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அல்லது டிபார்ட்மெண்ட்டு கீழே வேலை பார்க்குறவரா அல்லது யூனியன் டெரிட்டரி கீழே வேலை பார்க்குறவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 2ம் இல்லை அப்படின்னா 3ஆவதாக நோ ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ இதை முடித்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் 8th CPC கொஸ்டினரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் அளிக்கக்கூடிய பதில் 200 வார்த்தைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இங்கேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேப்பர் பேஸ்டு ரெஸ்பான்ஸ், இமெயில்ஸ், PDF ரெஸ்பான்ஸ் ஆர் நாட் பீயிங் கன்சிடர்ட் பை தி கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது mygovernment.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணையதளம் மூலிமா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும்தான் அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்றத இதில் 100% அவங்க வலியுறுத்துகிறாங்க. இதை முடித்ததுக்கப்புறம் கீழே 1 by 1 வரிசையாக 18 கேள்விகளை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த எல்லா கேள்விக்குமே நீங்கள் பதில் அளிக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்ட கேள்விக்கு மட்டும் பதில் அளித்தா கூட போதும். இதை முடித்ததுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டாக ப்ளூ கலரில் சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அனுப்பின பதில் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் இன்னொன்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய பதில் எக்காரணத்து கொண்டும் பொது வெளியில் பகிரப்படாது, அது ரகசியமாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.